ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேக்டரிக்கு ஃபயர் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு, உங்களுடைய ஃபேக்ட்ரியோட பில்டிங்கோட வேல்யூ என்னென்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பார்த்துங்க. இன்னைக்கு நீங்கள் கட்ட போனால் என்ன செலவாகுமோ அந்த வேல்யூக்கு தான் நீங்கள் பில்டிங் வேல்யூவாக எடுக்கணும். அதுக்கு அடுத்தா மிஷினரிஸ் நீங்கள் போட்டு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஆயிருக்கலாம். பட் இருந்தாலும் இன்னைக்கு அந்த மிஷின் நம்ம புதுசாக வாங்க போனால் என்ன ப்ரைஸ் வரும்னு பாருங்கள். அந்த வேல்யூக்கு மிஷினரி எடுக்கணும் நீங்கள். அதே போல் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸு, ஃபால் சீலிங்ஸு, அதுக்கடுத்து பார்ட்டிஷன் கிளாஸ் வச்சுருப்பீங்க. இது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் போட்டால் என்ன ப்ரைஸ் ஆகும்னு பாருங்கள். அந்த வேல்யூக்கு இன்சூரன்ஸ் எடுங்க. அதுக்கு அடுத்தா ஸ்டாக் எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க இல்லையா, எவ்ரி மந்த் ஜிஎஸ்டி ஃபைலிங் பக்காவாக பண்ணுறோம் நம்ம. அதனால வந்து ஜிஎஸ்டி என்ன இன்புட் அவுட்புட் ஸ்டாக் கொடுக்குறோமோ நம்ம மேக்ஸிமம் வந்து 10 to 15% வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதனால வந்து 1 கோடி ரூபா இருக்குன்னா உங்கள் ஸ்டாக் இருக்குன்னா 1 கோடி 10 லட்சம் வச்சுக்கலாம், இல்லை 95 லட்சம் வச்சுக்கலாம். இதில் அப்படி இல்லாமல் 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் அப்படி வச்சிட்டிங்கன்னா அண்டர் இன்சூரன்ஸில் போயிடும். அதனால கிளைம் இருக்கு, நீங்கள் பெரிய ப்ராப்ளம், கிளைம் ரிஜெக்ட் ஆகிடும் நமக்கு. அதனால இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. எப்பயுமே பில்டிங் போடுறப்ப ரீஇன்ஸ்டேட்மெண்ட் வேல்யூன்னு போடுங்க. அப்போதான் இது ஒர்த்தியாக இருக்கு உங்களுக்கு. இதே போல இன்சூரன்ஸ் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. சந்திரசேகர், சிஎம்ஆர் சோல்சர், யுவர் இன்சூரன்ஸ் பார்ட்னர்.